வணக்கம், வெல்கம் டு Maanavan.com. இந்த வீடியோவில் MERN ஸ்டாக் மீன் ஸ்டாக் அப்படின்னா MongoDB, எக்ஸ்பிரஸ், ஆங்குலர், Node.js அதே ஸ்டாக் தான். இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலர் எடுத்து தூக்கிட்டு React.js யூஸ் பண்ணால் அது வந்து MERN ஸ்டாக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த டுட்டோரியல் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இந்த MERN ஸ்டாக் ஆர்கிடெக்சரில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டில் React.js. இப்போ அதில் நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா காம்பனண்ட்டு, அதுக்கப்புறம் சர்வீசஸ். இப்போ காம்பனண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பேஜ்லாம் க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே காம்பனண்ட் தான். இப்போ அது உங்களுக்கு நான் டெமோவாக காமிக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அப்ளிகேஷனுங்கிறது என்னென்னா ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் வெப்சைட் மாதிரி CRUD ஆப்ரேஷன், கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆடுங்கிறது ஒரு காம்பனண்ட்டு. இப்போ நான் டுட்டோரியல் கிளிக் பண்ணேன்னா லிஸ்ட் ஆஃப் டுட்டோரியல்ஸ் வருது, ஒரு காம்பனண்ட்டு. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் அந்த டுட்டோரியல் லிஸ்ட்டில் ஒரே ஒரு கோர்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் பேஜ் வருது, இது ஒரு காம்பனண்ட்டு. இந்த மாதிரி மல்டிபிள் காம்பனண்ட்டை வந்து கன்சல்டேட் பண்ணி தான் நம்ம React.js அப்ளிகேஷன் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட், செக்யூரிட்டி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஆட் ஆகிடுச்சு. இப்போ டுட்டோரியல் லிஸ்ட்டில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா டேட்டா ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து நேவிகேட் பண்ணுறேன், அதாவது ஆட் பேஜுக்கு போகிறேன், டுட்டோரியல் பேஜுக்கு வரேன். இதெல்லாம் வந்து ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரவுட்டிங், நேவிகேஷன் அப்படிங்கிற பேர். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட் போனீங்க அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இப்போ ஆங்குலர் ஓகேங்களா 9 அப்படின்னு கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்கலாம், அப்டேட் ஆப்ரேஷன். இப்போ நீங்கள் இந்த ஆங்குலர் 9 வந்து டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் அப்புறத்தை டெலீட் பண்ணோம் அப்படின்னா எடிட், டெலீட் ஆப்ரேஷன். ஸோ இப்போ பாஸ்போர்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அப்போ கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ இந்த 4 ஆப்ரேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டுட்டோரியல், ஆடு, இதெல்லாம் நேவிகேஷன்ஸு. இந்த நேவிகேட் ஆகும்போது நம்மளுக்கு காம்பனண்ட்டு ஜென்ரேட் ஆகுது. இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது சர்வர் சைடுக்கு தேவையான இந்த ரெக்வஸ்ட்டெல்லாம் நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த ரவுட்டர் அப்படிங்கிறது நான் நேவிகேஷன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஒரு ரவுட்ரு பார்ப்போம், பேக் எண்ட்லேயும் ரவுட்டர் பார்ப்போம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால தான் திரும்ப திரும்ப அந்த ரவுட்டரை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, ஸோ நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பனண்ட்லேருந்து நீங்கள் இன்னொரு காம்பனண்ட் போகிறதுக்கு நேவிகேஷன். சர்வீஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே தான் நம்ம வந்து சர்வர் சைடு ரெக்வஸ்ட், அதாவது கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் எல்லா ஆப்ரேஷனுக்கான அந்த சர்வீசஸ் கோடு அந்த டிஃபைன் பண்ணியிருப்போம். இப்போது சர்வர் சைடு அதாவது பேக் எண்ட் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா எக்ஸ்பிரஸ் அண்ட் Node.js. இந்த Node.jsங்கிறது ரன் டைம் என்விரான்மெண்ட்டு, அதுக்கு மேலே எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ்ங்கிறது ஒரு டெடிகேட்டட் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் Node.js பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு ஃப்ரேம்ஒர்க். அதில் தான் நம்ம வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். அதாவது கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா அது இந்த எக்ஸ்பிரஸ் தான் ஹேண்டில் பண்ணும். இப்போது இந்த எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி நம்ம 2 விஷயம் க்ரியேட் பண்ணுவோம், ரவுட்டர் அண்டு கண்ட்ரோலர். ஸோ இந்த ரவுட்டர் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வந்த உடனே அந்த ரவுட்டர் என்ன பண்ணணும்னா உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நேவிகேட் பண்ணும், எந்த கண்ட்ரோலருக்கு போகணும் அப்படின்னு நேவிகேட் பண்ணும். இப்போ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ODM கூட இன்ட்ராக்ட் பண்ணும். இந்த ODM அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட் மேப்பிங். நீங்கள் டைரெக்டாகவே கொரி எழுத தேவையில்ல. இந்த மங்கூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுருக்க மாடலை பேஸ் பண்ணி ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கீமா க்ரியேட் ஆகி டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். இப்போ எந்த மாதிரி டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், MongoDB. இப்போ MongoDBக்கு ODM, அதுவே நம்ம வந்து MySQLோ இல்லை போஸ்ட்கிரிஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது ORMனு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சர்வர் சைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது
ரியாக்ட்ல எந்த லைப்ரரியுமே கிடையாது. ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரி தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா HTTP கிளைண்ட், அதாவது கிளைண்ட்லேருந்து நம்ம சர்வர் சைடு ரெக்வெஸ்ட் கொடுக்க வேண்டிய அந்த லைப்ரரி, அந்த அந்த கெட், போஸ்ட், டெலீட், புட், இந்த எல்லா மெத்தடுமே அந்த ஆக்சிஸ் தான் கொடுக்குது. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோடைய ப்ராமிஸ், ஃபெச் ஏபிஐ இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஸோ இது த்ரூவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரியாக்ட்லேருந்து ரெக்வெஸ்ட் போகுது, அங்கேருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. அப்போ ரியாக்ட்லேருந்து ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த சர்வீஸ் த்ரூவாக தான் அந்த ரெக்வெஸ்ட் போகும். இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து இங்கே ரவுட்ரு ஹேண்டில் பண்ணும். ரவுட்ரு எகெயின் கண்ட்ரோலர்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஓடிஎம் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஓகேங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுன்னா MongoDB கூட இன்ட்ராக்ட் பண்ணும். MongoDB ப்ராசஸ் பண்ணி வர டேட்டாவை எகெயின் நம்மளுக்கு கண்ட்ரோலர் த்ரூவாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக கிடைக்குது. இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஸ்லோவாக நம்ம வந்து கோட் வாக் த்ரூ பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இது ஒரு டுட்டோரியல் வெப்சைட்டு. இப்போ கெட் அப்படின்னா API/tutorials அப்படின்னா கெட் ஆல் டுட்டோரியல்ஸ் வரும். அதுவே tutorial/idனா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டுட்டோரியலை வந்து அந்த ஐடியை பேஸ் பண்ணி எடுக்கிறது. இந்த ஐடி வந்து MongoDBயோடைய ஐடி. அப்போ ஒவ்வொரு ரெக்கார்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஐடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்ஸ்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இன்செர்ட் பண்ண எல்லா ரெக்கார்டு இருக்குது. இப்போ Angular 9, React.js இதுக்கெல்லாம் இந்த ஐடி தான். இதுதான் வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது வந்து MongoDB காம்பஸ் த்ரூவாக உங்களுக்கு இந்த ரெக்கார்டை நான் காமிக்கிறேன். டேட்டா எல்லாமே JSON ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அதான் MongoDBயோடைய டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர்டு, டேபிளாக இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா போஸ்ட், நீங்கள் ஏதாவது ஒரு நியூவாக டேட்டா ஆட் பண்ணுறீங்கன்னா போஸ்ட். புட், நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்டேட் பண்ணும்போது. டெலீட் வந்து ரெண்டு பேர் இருக்குது. ஒன்று வந்து எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணுமா, இல்லை ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் பண்ணுமா. எப்போதுமே இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐடி கூட வரும். இப்போ கெட் அப்படிங்கிறப்போ இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இப்போ அந்த அப்ளிகேஷனில் சர்ச்சிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கீவேர்ட் போட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம கெட் மெத்தடாக போகும், அது எல்லா டேட்டாவையும் ரெட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா, இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து சர்வர் சைடுக்கு கொடுக்குறோம். அதாவது சர்வர் சைடுக்கு கொடுக்குற ரெக்வஸ்ட்டு இதான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ரியாக்ட் கோடு. இதில் ஃபஸ்ட்டு எப்போதுமே என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை பற்றி ஒரு ஐடியா இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து package.jsக்கு போகணும். இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ரியாக்ட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு UI லைப்ரரி. அடுத்தது ரியாக்ட் டோம், ரியாக்ட் ரவுட்டர் டோம் அப்படிங்கிறது நேவிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஜஸ்ட் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரியாக்ட் ஸ்கிரிப்ட் தான் பார்த்துக்குது. இப்போ கரெக்டான கோர் லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ட் ஸ்கிரிப்ட், ரியாக்ட் டோம், ரியாக்ட். இப்போது தேர்ட் பார்ட்டி லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டோமு, இது நேவிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பூட்ஸ்ட்ராப்பு இது வந்து UI லைப்ரரி. ஆக்சிஸ் அப்படிங்கிறது சர்வர் சைட் கம்யூனிகேஷன், HTTP கிளைண்ட். இதுதான் நம்ம கிளைண்ட் சைடில் யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ். அதுக்கு அடுத்தது நம்ம எங்கே போகணும் அப்படின்னா index.js. ஸோ இந்த index.jsல நம்மளுக்கு என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட் காம்பனண்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த ரியாக்ட் டோம் டாட் ரெண்டர் ஏரியாவில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது தான் நம்மளுடைய பேரண்ட் காம்பனண்ட். ஸோ இந்த பேரண்ட் காம்பனண்ட்டுடைய லொக்கேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப் ஃப்ரம் ஆப். அப்போ இது எந்த ஃபோல்டரும் இல்லை, டைரெக்டாகவே இருக்குது. அப்போ எங்கே இருக்குது, app.js. அதாவது ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த எக்ஸ்டென்ஷனும் கொடுக்க மாட்டோம், .js அந்த மாதிரிலாம். ஓகேங்களா, ஸோ இந்த app.js ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த app.js ஓப்பன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டைட்டில் இருக்குது. இது வந்து நேவிகேஷன் பிராண்டு, ஏன்னா நம்ம இது பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம நேவிகேஷன் பார் வித் பிராண்ட் நேமு. இப்போ மாணவன் லேர்ன் கோடுங்கிறது அந்த பிராண்ட் நேம். இப்போது இந்த மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிறது பிராண்ட் நேம். இந்த நேவிகேஷன் பார் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பேரண்ட் காம்பனண்ட்டில் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அதே நேவிகேஷன் பார்க்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு லிங்க் இருக்குது. ஒரு லிங்க் வந்து டுட்டோரியல், இன்னொன்று வந்து ஆடு. இப்போ இது ரெண்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரவுட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் கோடு நம்ம இங்கே தான் எழுதியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்
அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணோடனே அப்ளிகேஷன் வந்துன்னா டுட்டோரியல் காம்பனண்ட் தான் ரீடைரக்ட் பண்ணும். அதாவது இதான் வந்து யூஆர்எல் பார்த்து இது வந்து காம்பனண்ட் நேம் ரைட்டா. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இப்போ பை டிஃபால்ட்டாகவே டுட்டோரியல் லிஸ்ட்டு தான் வருது இல்லையா. ஸோ இப்போ பை டிஃபால்ட் டுட்டோரியல் லிஸ்ட்டு தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகணும் டுட்டோரியல் லிஸ்ட்டு. ஓகே, ஒருவேளை நீங்கள் டுட்டோரியல்னு கொடுத்தாலுமே டுட்டோரியல் லிஸ்ட்டு தான். இப்போ ரெண்டு நேவிகேஷன், அதாவது பேரண்ட் இல்லை ஸ்லாஷ் டுட்டோரியல், இந்த ரெண்டு பாத்துக்குமே ஒரு காம்பனண்ட் தான் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்தது ஆட், அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக டுட்டோரியல் நம்ம ஓப்பன் பண்ணும்போது டுட்டோரியல் அப்படிங்கிற காம்பனண்ட். ஆக மொத்தம் 3 காம்பனண்ட்டு இங்கே இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பை டிஃபால்ட்டு டுட்டோரியல் லிஸ்ட்டு தான். நான் டுட்டோரியல்னு கிளிக் பண்ணாலும் அதே பேஜ் தான் வரும். ஆடுன்னு கிளிக் பண்ணும்போது மட்டும் ஆட் காம்பனண்ட்டுக்கு போகுது. எகெயின் டுட்டோரியல்லேருந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு டீட்டெயில் பேஜ் வருது இல்லையா, இது ஒரு காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து காம்பனண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நேவிகேட் ஆகிற எல்லா விஷயத்தையும் யார் பண்ணுறா, ரியாக்ட் ஜேஸில் இருக்க ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது பேரண்ட் காம்பனண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்க பார்த்துட்டிங்கன்னா டைட்டில், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேவிகேஷன் லிங்க்கு, அந்த நேவிகேஷன் லிங்க்குக்கு என்ன காம்பனண்ட் ரெண்டர் ஆகணும், இந்த 3 விஷயமும் பேரண்ட் காம்பனண்ட்டில் இருக்குது. கரெக்டுங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ என்னென்ன காம்பனண்ட்லாம் நம்ம வந்து நேவிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ எல்லா காம்பனண்ட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நம்ம பூட் ஸ்ட்ராப்போடைய சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இண்டிவிஜுவல், அதாவது இந்த காம்பனண்ட்டுக்குன்னு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக சிஎஸ்எஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டோடைய பேஜ், இந்த பூட் ஸ்ட்ராப்புங்கிறது உங்களுக்கு லைப்ரரியிலேருந்து வருது. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காம்பனண்ட்டு டுட்டோரியல் லிஸ்ட்டு. ஸோ டுட்டோரியல் லிஸ்ட்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டேட்டா, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த டுட்டோரியல் லிஸ்ட்டு வருது பார்த்திங்கன்னா tutorials.map அப்படின்னு வருது. ஸோ இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணும் போது இப்போ ஒரு ஆன் கிளிக் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இங்கே என்ன மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தடாக கால் பண்ணுறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு tutorials.mapனு இருக்குது. அப்போ என்னன்னா டுட்டோரியல்ஸுங்கிறது ஒரு அரே, ஏன்னா டாட் மேப்பு ஐட்ரேட் பண்ணுது. ஓகேங்களா. tutorials.mapனா என்ன அர்த்தம், டுட்டோரியல்ஸுங்கிறது அரே, டாட் மேப்புங்கிறது ஒரு அரேவுடைய மெத்தட். அந்த மேப் என்ன பண்ணும், ஐட்ரேட் பண்ணி உங்களுக்கு எல்லா லிஸ்ட் ஆஃப் அந்த கோர்ஸையும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே இருக்குது பார்த்துட்டிங்களா. இப்போது நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா டேட்டாவும் இந்த அரேக்குள்ளே தான் போகும். ஓகே, இப்போது ஒவ்வொரு மெத்தடாக நம்ம வாக் த்ரூ பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா காம்பனண்ட் டிட் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து ரியாக்ட் ஜேஎஸோடைய லைஃப் சைக்கிள் மெத்தடு, இது வந்து பில்டின் மெத்தடு. இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெட்ரீவ் டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை லோட் பண்ணுறோம். இந்த ரெட்ரீவ் டுட்டோரியல்ங்கிறது வந்து நம்மளுடைய மெத்தட், கஸ்டம் மெத்தட். இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டுட்டோரியல் டேட்டா சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை கால் பண்ணுறோம். இதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சர்வீஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், காம்பனண்ட் வந்து என்ன பண்ணும், சர்வீஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும், சர்வீஸ் தான் சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ணும். அப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா tutorial.service.js இதுதான். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கெட் ஆல், கெட், கிரியேட், அப்டேட், டெலீட் ஆல் எல்லா மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வரணும்னா கெட் ஆல். அப்போ இந்த கெட் ஆல் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா http.get tutorials அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கும். இது சர்வர் சைடு கூட ஹிட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம சர்வர் சைடுக்கு போகும்போது எகைன் நான் இதை கம்பேர் பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா http காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா எந்த யூஆர்எல்ல ஹிட் பண்ண போகிறீங்க. ஸோ localhost:8080/API அப்படிங்கிறது தான் நம்ம சர்வர் சைடு யூஆர்எல். அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சிஸ் கூட வந்து பைண்ட் பண்ணிவிட்டு அதை நம்மளுடைய சர்வீஸில் இம்போர்ட் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் httpனாவே என்ன அர்த்தம், அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் கால் பண்ணுறீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆக்சிஸ்னு கால் பண்ண தேவையில்லை. பார்க்க ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கும் இந்த கோடு. ஓகேங்களா. இப்போ நம்ம ரெட்ரீவ் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கெட் ஆல் மெத்தடை கால் பண்ணுது அப்படின்னா அந்த கெட் ஆல் மெத்தட் எங்கே இருக்குது, tutorial.services இங்கே இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். இது வந்து கெட் மெத்தட், http.get மெத்தட், இது சர்வர் சைடுக்கு வந்து ஹிட் பண்ணும். இப்படி தான் ஒவ்வொரு மெத்தடும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் லிஸ்ட்டு, ஆக்டிவ் டுட்டோரியல், ரிமூவ் ஆல் டுட்டோரியல். இப்போ ரிமூவ் பண்ணும்போது டெலீட் ஆல்க்கு போயிடும்.
கரெக்டா? அப்போ delete all எங்கே இருக்குது பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த delete all மெத்தட் ஹிட் பண்ணும்போது இது சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் மெத்தடை இந்த சர்வீஸ்லேருந்து நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா? சர்ச். ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ இந்த லிஸ்ட் வரதுக்கு காரணம் ஐட்ரேட் பண்ணுறோம், அந்த அரேலேருந்து ஐட்ரேட் பண்ணுறோம், அதாவது கெட் ஆல் டியூட்டோரியல்ஸ். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஈவெண்ட் பைண்டிங் நடக்குது, அப்போ இது இன்னொரு காம்பனண்ட்டை கால் பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இன்னொரு காம்பனண்ட்டுங்கிறது வந்து டுட்டோரியல் காம்பனண்ட்டு. இப்போ இன்னொரு காம்பனண்ட்டுக்கு கால் பண்ணும்போது என்னன்னா பார்த்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு காம்பனண்ட் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் டேட்டா மட்டும் தான் லோட் ஆகுது. அதை எடிட் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா மேலே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஐடி பேஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த சார்ட் காமிச்சிட்டேன், நீங்களே பாருங்கள். எங்கெல்லாம் வந்து நம்ம அப்டேட், ரிமூவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் டியூட்டோரியல் பை ஐடி, இது எல்லாமே ஐடி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ரெக்கார்டை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐடி வேணும். அந்த ஐடிங்கிறது அந்த மாங்கோடிபியில் கிரியேட் ஆகிருக்கு அந்த ப்ரைமரி ஐடி, அதாவது அது வந்து ப்ரைமரி கீன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணும், அவ்வளோதான். பார்த்துட்டிங்க அப்படின்னா முக்கியமான மெத்தட் வந்து கெட் டியூட்டோரியல். ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டோரியல் டேட்டா சர்வீஸ், அதே சர்வீசஸ் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, அதுக்குள்ள வந்து கெட். அண்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து கெட் ஆல்ங்கிறது ஆல் டேட்டா எடுத்துகிட்டு வருது. கெட் வித் ஐடினா ஐடி அங்கேருந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஐடி இந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அப்டேட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் டியூட்டோரியல், ஓகே, டெலீட் டியூட்டோரியல், எல்லாமே ஒவ்வொரு மெத்தடை கால் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுக்கான பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய பட்டன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஒரு பட்டன் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு, ஒரு பட்டன் பார்க்குறது டெலீட் பண்ணுறதுக்கு, இன்னொரு பட்டன் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கான பட்டன்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ரெக்கார்டை கிளிக் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதில் எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் எடிட் பண்ணலாம், இல்லை இதோட ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இது ஒவ்வொரு மெத்தடாக கால் பண்ணும். இப்போ நம்ம சர்வர் சைடுக்கு பார்க்கலாம். இப்போ சர்வர் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜ் ஜேஎஸ்என் தான் பார்க்கணும். இதில் சர்வர் சைடில் என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு, பாடி பார்சரு எப்போ வந்து நம்ம போஸ்ட், அதாவது டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் பாடி பார்சர் தேவை. கார்ஸுங்கிறது செக்யூரிட்டி. எக்ஸ்பிரஸ் அண்ட் மங்கூசி முக்கியமான 2 லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று எக்ஸ்பிரஸ், இன்னொன்று மங்கூசி. இப்போ எக்ஸ்பிரஸ் என்னத்துக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களுடைய சர்வர் சைட் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. மங்கூசிங்கிறது ஓடிஎம், அதுதான் வந்து டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஃபைல் எதுனா server.js. இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய server.jsல போர்ட் அட்ரஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம், நம்ம சர்வர்ஸ் ரன்னிங் ஆகிறதுக்கான போர்ட் அட்ரஸ். இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து நேவிகேட் பண்ணுற முக்கியமான ஒரு ஃபைல் என்னென்னா db.config. இங்கே உங்களுடைய MongoDB கான்ஃபிகரேஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அதர் ஃபைல்ஸில் கால் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நாளைக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷனுடைய அந்த MongoDBயோடைய ஸ்ட்ரக்சரோ இல்லை அந்த MongoDBயோட போர்ட் அட்ரஸோ சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதனால் செப்பரேட்டாக கான்ஃபிக் பண்ணுறது குட் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஃபைல் பார்த்துட்டிங்கன்னா tutorial.routing. ஸோ இந்த ரவுட்ஸுக்கும் கிளைண்ட் சைடில் ரவுட்ஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிளைண்ட் சைடு ரவுட்ஸ் வந்து நேவிகேஷனோட முடிஞ்சு போச்சு. இது எப்படின்னா இப்போது tutorial.service.js அப்படிங்கிறது கிளைண்ட்டு, இதுலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. இப்போ http.get ஒரு டுட்டோரியல் வருது, பட் tutorials.id இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா உங்களுடைய சர்வர் சைடோடைய ரவுட்டுக்கு. இந்த ரவுட்டிங்கில் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோலரை கால் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோலர் எங்கே இருக்குது, இப்போ வந்து என்ன ரெக்வஸ்ட் வரும் அதுக்கு தகுந்த கண்ட்ரோலர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது வந்து tutorial.controller.js. அப்படின்னா ஒரே ஒரு கண்ட்ரோலர், அதுக்குள்ளே மல்டிபிள் மெத்தட் இருக்கலாம். இப்போ அடுத்தது ரவுட்டிங்லேருந்து நம்ம கண்ட்ரோலருக்கு போகிறோம். ஸோ கண்ட்ரோலரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த கோடு எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கிளைண்ட் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் வரும், அதை யார் ஹேண்டில் பண்ணுவா, ரவுட்ஸ். இந்த ரவுட்ஸ் யாரை கால் பண்ணுது, tutorials.create. tutorial கிரியேட்னா யார், இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோலரை வந்து கால் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ controller.create, அப்போ கண்ட்ரோலர் ஃபைலில் போயிட்டு கிரியேட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா
find all published, find one, update, delete எல்லாமே கண்ட்ரோலர் தான் நமக்கு இருக்கும் எல்லா மெத்தடும். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோலரில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாடல்ஸை இம்போர்ட் பண்ணுறோம். மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்கீமா. இந்த ஸ்கீமா தான் மங்கூசி லைப்ரரியோட ஸ்கீமா. ஸோ இந்த ஸ்கீமா பேஸ் பண்ணி தான் கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போது இந்த tutorial.model.jsல நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும், மாடல் டிஃபைன் பண்ணணும். ஆனால் என்ன மாதிரி மாடல்? மங்கூசி மாடல். மங்கூசினா என்ன? ஓடிஎம். ஏன் நம்ம ஓடிஎம் கால் பண்ணுறோம்? நம்ம வந்து டைரெக்டாக டேட்டா பேஸ் கூட கொரி பேஸ்டு இன்ட்ராக்ஷன் கிடையாது. மங்கூசி கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிடுறோம். மங்கூசி வந்து டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போ நம்ம வந்து கொரிஸ் எழுத தேவை கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம மங்கூசியை கால் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோலரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடல்ஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த மெத்தடுக்கு எப்பப்போலாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாடலை கால் பண்ணிப்போம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா டுட்டோரியல் அப்படிங்கிறது தான் db.tutorials. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன்லையும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டுட்டோரியல் இருக்கும். இப்போ சேவ் டுட்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேவ் த டுட்டோரியல் இன் த டேட்டா பேஸ். ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாடலை கால் பண்ணி அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ tutorial.modelக்கு போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாடல், அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பப்ளிஷ்ட், இந்த 3 விஷயம் இருக்குது பேசிக் வந்து ஸ்கீமாவில். ஸோ அது மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியாக வச்சுருக்குறோம். எதுக்காக? கண்ட்ரோலருக்காக. ஸோ கண்ட்ரோலரை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து கிளைண்ட் சைடு, அதாவது ரியாக்ட்லேருந்து வந்துச்சுன்னா அது எங்கே வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வர்றது வந்து ரவுட்ஸ். இந்த ரவுட்டிங்லேருந்து கண்ட்ரோலருக்குள்ள மாடல் இருக்கும். அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் அந்த மங்கூசி லைப்ரரி என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. எந்த மாதிரி டேட்டா பேஸு? MongoDB. ஒருவேளை இந்த டேட்டா பேஸ் வந்து வேறு ஏதாவது பிராண்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் MySQL, போஸ்ட்கிரிஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ORM, அதுக்கு வேறு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். மங்கூசி சப்போர்ட் பண்ணாது. அப்போது நம்ம கிளைண்ட் சைடில் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சர்வர் சைடை கால் பண்ணுறோம். அப்போ சர்வர் சைடில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட், இந்த ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன்லாம் நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும் போது நம்ம கிளைண்ட் சைடில் ரவுட்ஸ் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அதுக்கு தேவையான கண்ட்ரோலரை கால் பண்ணி ஃப்ரம் கண்ட்ரோலர்லேருந்து என்ன பண்ணுது, மாடல் கால் பண்ணி மாடல் த்ரூவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா பேஸை சேவ் பண்ணுறோம். ஸோ மாடல் நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் நம்ம வந்து controller.create, controller.find ஆல்னு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஆடு ஃபார்ம். அது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு டுட்டோரியல்ஸ் அப்படி கிளிக் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் டுட்டோரியல்ஸ். இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா மாங்கோன்னு சர்ச் பண்ணி சர்ச் பட்டன் கிளிக் பண்ணனா சர்ச் ஒர்க் ஆகுது. இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறோம், ஸோ எல்லாமே ரெக்வஸ்ட்டு தான். சர்வீஸ் த்ரூவாக ரவுட்டர், ரவுட்டர் த்ரூவாக கண்ட்ரோலர், கண்ட்ரோலர் த்ரூவாக டேட்டா பேஸ். இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஒன் செகண்ட் நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே பார்த்தோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா யார்? ரியாக்ட்டுங்கிறது ஒரு பியூர் UI லைப்ரரி. ஸோ அது வந்து சர்வர் சைட் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு டூலும் கொடுக்காது. அடுத்தது இதில் 2 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து காம்பனண்ட்டு, இன்னொன்று சர்வீஸ். காம்பனண்ட் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுற பேஜஸ். அதாவது காம்பனண்ட்டுங்கிறது நம்ம பார்த்த ஒவ்வொரு விஷயமும் காம்பனண்ட்டு. அதாவது அந்த டுட்டோரியல் லிஸ்ட்டு ஒரு காம்பனண்ட்டு, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த டுட்டோரியல், அது ஒரு காம்பனண்ட்டு, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக காமிக்கிறது இல்லையா ஒரு கோர்சஸ், அது ஒரு காம்பனண்ட். இதெல்லாம் சர்வீஸுங்கிறது சர்வர் சைட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ரவுட்டர் அப்படிங்கிறது கிளைண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நேவிகேஷன். இந்த ரவுட்டரும் சர்வர் சைடு ரவுட்டரும் சேம் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா இங்கே இந்த ரவுட்டருடைய வேலை ஜஸ்ட் நேவிகேட். ஏன்னா ரியாக்ட்டுங்கிறது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு. ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே இன்னொரு காம்பனண்ட் ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் டேரெக்டாக ஒரு காம்பனண்ட்டை லோட் பண்ணணும் அப்படின்னா ரவுட்டர் தேவை. அதே சர்வர் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் நோட் யூஸ் பண்ணி ரவுட்டர் அண்டு கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ரவுட்டர் அப்படிங்கிறது என்னென்னு நினைக்கிட்டீங்கன்னா, இப்போ கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வரும்போது அந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்த மாதிரியான கண்ட்ரோலரை கூப்பிடணும், எந்த மாதிரியான கண்ட்ரோலர் மெத்தடை கூப்பிடணும் அப்படிங்கிறது இந்த ரவுட்டர் தான் டிசைட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் இந்த கண்ட்ரோலர் நம்ம கால் பண்ணோன்னே கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா நம்ம கால் பண்ண அந்த ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாடல் ஸ்கீமாவை பைண்ட் பண்ணி அது டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. அந்த பைண்டிங் பண்ணுற வேலையை, அதாவது இந்த டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற வேலையை ODM, அதாவது மங்கூசி அப்படிங்கிற ஒரு லைப்ரரி பார்த்துக்குது. இப்படி தான்
MERN ஸ்டாக் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து MERN ஸ்டாக் செப்பரேட்டாக ட்ரைனிங் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ரியாக்ட் ஜேஎஸும் செப்பரேட்டாக ட்ரைனிங் பண்ணுறோம். மாங்கோடிபியும் செப்பரேட்டாக ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ட்ரைனிங் வேணும்னா 1-to-1 லைவ் ட்ரைனிங் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அந்த 1-to-1 லைவ் ட்ரைனிங்கில் என்னென்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டு. தேர்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, டே டு டே வந்து நம்ம வந்து லைவில் இன்ட்ராக்ட் பண்ணுறதை ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆஃப்லைன் ஆக்சஸ் அதே மாதிரி வந்து ஆன்லைன் ஆக்சஸ் ரெண்டுமே இருக்கும். அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கரியர் கைடன்ஸ் இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே இருக்குது, டெலிகிராம் லிங்க் இருக்குது. இந்த 2 லிங்க்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எங்கள் கூட நீங்கள் வந்து எங்களுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ராக்டிவான ஒரு ஆன் டிமாண்ட் டெக்னாலஜி இன்னைக்கு. இதை எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். தேங்க்யூ கைஸ்.